குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து லைவ் கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன சாப்டர் எடுத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் வால்யூமில் லாஸ்ட் சாப்டர், அதாவது சாப்டர் 6 வெக்டர் இயற்கணிதம், வெக்டர் அல்ஜீப்ரா. இது வந்து நம்ம சில பேசிக் ஐடியாலாம் வந்து நம்ம எங்கே பார்த்துட்டு வந்தோம்னா 11th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்துட்டு வந்தது தான். ஸோ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்ததனுடைய கண்டினியூஷன் தான் வந்து நமக்கு 12th ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல 11th ஸ்டாண்டர்டில் முதல்ல சில பேசிக்லாம் கொஞ்சம் போட்டிருந்தேன், அந்த வீடியோலாம் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து முக்கியமான 2 ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அந்த 2 ப்ராடக்ட்டையும் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிலபஸ்க்குள்ள நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அது ரீகால் பண்ணலின்னா நமக்கு இன்னைக்கு கிளாஸ் வந்து சில பேருக்கு புதுசாக தெரியும், என்னென்னமோ புதுசாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே போயிடலாம். ஸோ 2 வெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒன்று வந்து வெக்டர் ஏ, இன்னொன்று வந்து வெக்டர் பி. இந்த மாதிரி 2 வெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா, வெக்டர் ஏ, வெக்டர் பி, இந்த 2 வெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த 2 வெக்டரையும் நம்ம பெருக்கினால், பெருக்கல், ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்னா ஆன்சர் வந்து ஸ்கேலார்லையும் வரலாம், வெக்டர்லையும் வரலாம். ஸோ ஆன்சர் வந்து ஸ்கேலாராக இருந்தால் அதுக்கு வந்து டாட்டுங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். அதுவே வந்து 2 வெக்டருக்கு நடுவில் கிராஸ் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணால் இதனோட ஆன்சர் வந்து வெக்டரில் வரும். ஸோ ஏ டாட் பி, ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இதை வந்து டாட் ப்ராடக்ட்னு சொல்கிறோம், இதை வந்து கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்கிறோம், இதை ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்கிறோம், இதை வந்து வெக்டர் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். அதாவது பெருக்கல், திசையிலி பெருக்கல் அல்லது புள்ளி பெருக்கல். இது வந்து வெக்டர் பெருக்கல் அல்லது குறுக்கு பெருக்கல் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெக்டர் ஏ இப்படி இருக்கிறதா வச்சுக்கோங்க. இது வந்து வெக்டர் ஏ, இது வந்து வெக்டர் பி. பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே புள்ளியிலிருந்து இப்படி கிளம்பி போகிற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கோணம் தீட்டாவாக இருந்ததுன்னா ஏ டாட் பி அப்படிங்கிற டெஃபினிஷன், ஏ டாட் பின்னுடைய டெஃபினிஷன் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் வெக்டர் பி இன்ட்டு காஸ் தீட்டா. இதான் வந்து டாட் ப்ராடக்ட்னுடைய டெஃபினிஷன். ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு காஸ் தீட்டா. இதே வந்து கிராஸ் ப்ராடக்டா இருந்ததுன்னா அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு, இது வரையிலும் போட்டீங்கன்னா இப்போ ஸ்கேலராக தான் இருக்கு, இன்ட்டு என் கேப். இப்போதான் இது என்னவா மாதிரி இருக்குன்னா வெக்டரா மாதிரி. ஒரு வெக்டர் வேணும்னாலே அதனுடைய மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் வெக்டர், எண்ணளவு இன்ட்டு அதனுடைய திசையில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர். இப்படிதான் நம்ம வந்து ஒரு வெக்டரை வந்து நம்ம சொல்றோம். இப்போ ஒரு வெக்டர் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அந்த வெக்டர்னுடைய அளவு எவ்வளவு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒரு டைரக்ஷன். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய டைரக்ஷன்ல நமக்கு வந்து யூனிட் வெக்டர், ஓரலகு வெக்டருங்கிறது நமக்கு ஐ கேப் அப்படின்னு தெரியும். இப்போ இது மேல வந்து ஒரு 5 யூனிட்ஸ் இருந்ததுன்னா இந்த வெக்டர் நம்ம என்ன சொல்றோம்னா 5 இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு சொல்லுவோம், 5i வெக்டர் அப்படின்னு சொல்றோம். ஏன் 5i வெக்டர்னு சொன்னா மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் வெக்டர். இதான் வந்து ஒரு வெக்டர்னாலே மேக்னிடியூட் எவ்வளவு இன்ட்டு அதனோட யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப். அப்போ என் கேப்ங்கிறது என்னன்னா வெக்டர் ஏ வெக்டர் பி ரெண்டுக்கும் செங்குத்தான திசையில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர். வெக்டர் ஏ வெக்டர் பி ரெண்டுக்கும் செங்குத்தான திசையில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர்னா இப்படி இருக்கும். ஸோ ஏ பி, ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசை, ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசை, இந்த டைரக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி போனா கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்ல ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசை இருந்தா இந்த யூனிட் வெக்டருக்கு வந்து பிளஸ் வரும். இதுவே வந்து இப்படி டைரக்ஷன் இருந்ததுன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து பி கிராஸ் ஏவா இருந்ததுன்னா இப்படி டைரக்ஷன் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த யூனிட் வெக்டருக்கு மைனஸ் என் கேப் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல்ஸ். இதை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் எப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல. அப்போ ஏ டாட் பி, ஏ கிராஸ் பி, இந்த 2 வெக்டரும் இந்த 2 ப்ராடக்ட், 2 விதமான ப்ராடக்ட். ஆன்சர் ஸ்கேலாரா இருந்தால் அதுக்கு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டரா இருந்ததுன்னா அதுக்கு பேர் வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்க்குள்ள நம்ம நுழையலாம். சரியா? இப்போ 12th ஸ்டாண்டர்ட்ல புக்கு கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன செய்றீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.1 எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 6.1. கௌதம் எக்ஸாம்பிள் 6.1 கொஞ்சம் பார்த்து படிக்கிறியப்பா?
எக்ஸாம்பிள் 6.1 படிப்பா. எக்ஸாம்பிள் 6.1 வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணம் ஏபிசியில் வெக்டரை பயன்படுத்தி நிறுவுக. சொல்லுப்பா. a square equal to b square plus c square minus 2bc cos a. ஓகே, இதே மாதிரி இன்னும் 2 ரிசல்ட் இருக்கும், அது வேண்டியதில்லை, பார்த்துக்கலாம். ஸோ a square equal to b square plus c square minus 2bc cos a அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். இந்த ஃபார்முலா இதுக்கு என்னன்னு பேருனா வித் யூஷுவல் நொட்டேஷன்ஸ் ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாக்கு ஒரு நேம் இருக்கு. இந்த ஃபார்முலாக்கு என்னன்னு பேருனா கொசைன் ஃபார்முலா அப்படின்னு பேர். இந்த பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க, கொசைன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கொசைன் சூத்திரம் அப்படின்னு சொல்லி தமிழில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கேட்கும் போதே கேள்வி வந்து இந்த ஆன்சரை கொடுத்தும் கேட்கலாம், அல்லது கொடுக்காம கொசைன் சூத்திரத்தில் ஒன்றை எழுதி நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கொசைன் சூத்திரத்தில் ஏதேனும் ஒன்றை எழுதி நிறுவுகன்னு சொன்னா இதை நம்ம தான் எழுதணும், முக்கோணம் ஏபிசிஎல். சரி, இப்போ நம்ம வந்து யூஷுவல் நொட்டேஷன், வழக்கமான குறியீடு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். வழக்கமான குறியீடு அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்போ ஒரு முக்கோணம் ஒன்று எடுத்துக்கிறேன், ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து ஏன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா இந்த ஆங்கிள் ஏன்னு அர்த்தம். இது வந்து பி, இது வந்து சி, கேபிட்டல் சி, இந்த மாதிரி எடுத்துக்கோம். இந்த ஏ அப்படிங்கிற கோணத்திற்கு, இந்த கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் ஸ்மால் ஏ, பி அப்படிங்கிற கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் வந்து ஸ்மால் பி, சி அப்படிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல, சிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல, வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடினுடைய லென்த் வந்து ஸ்மால் சி. இதுதான் வந்து என்னன்னா யூஷுவல் நொட்டேஷன். இப்போ நமக்கு வந்து வெக்டர் இன்வால்வ் ஆகிறதுனால நம்ம எப்படி டைரக்ஷன் போடுறது அப்படின்னா, நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல டைரக்ஷன் எடுத்துக்கிறோம், இப்படி எடுத்துக்கிறோம். அப்போ இங்கிருந்து இப்படி இப்படி இப்படி. ஓகேவா? ஸோ இது ஒரு டைரக்ஷன். அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ்ல இது வந்து முடிச்சிடுற மாதிரி இப்படி போட்டுக்கணும். ஸோ இதான் வந்து டைரக்ஷன். அப்போ பிசி வெக்டருங்கிறது ஏ வெக்டர், சிஏ வெக்டருங்கிறது பி வெக்டர், ஏசி வெக்டருங்கிறது பி வெக்டர். இதுக்கு பேர் தான் என்னன்னா வழக்கமான குறியீடு, யூஷுவல் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வழக்கமான குறியீட்டில் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்னா பிசி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர். அடுத்தது சிஏ வெக்டர் ஈக்குவல் டு ஸ்மால் பி வெக்டர். அடுத்தது ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஸ்மால் சி வெக்டர். இதான் வந்து வழக்கமான குறியீட்டில் இருக்கக்கூடிய வெக்டர்களை நம்ம எடுத்தாச்சு. நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc cos a அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, இந்த மூணு சைடையும் பிளஸ் பண்ணா முக்கோண கூட்டல் விதிப்படி என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும் சொல்லிக்கிறோம். ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ, அதாவது வெக்டர் ஏ பிளஸ் வெக்டர் பி பிளஸ் வெக்டர் சி ஈக்குவல் டு 0 வெக்டர். ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர். நீ எப்படி கூட்டினா சி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் எப்படி சொன்னா 3 ஆட் பண்ணி என்ன ஆயிருது 0 ஆயிரும். இதுதான் என்னன்னா முக்கோண கூட்டல் விதி, அதாவது ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்னா வெக்டர் ஏ ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டு சைடும், இந்த ரெண்டும் அந்த சைடில் வந்துருது, மைனஸ் ஆஃப் பி பிளஸ் சி. அப்போ வெக்டர் ஏ ஈக்குவல் டு இந்த ரெண்டு வெக்டர் அப்படியே அந்த பக்கம் வந்திருக்குது, மைனஸ் ஆஃப் பி பிளஸ் சி. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா வர்க்கமாக்க, இருபுறமும் ஸ்கொயர் பண்றோம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், வர்க்கமாக்க, இரண்டு புறமும் வர்க்கமாக்க. அப்போ இருபுறமும் வர்க்கமாக்குனா இது என்ன ஆயிரும்னா ஒரு வெக்டரை ஸ்கொயர் பண்ணா ஏ டாட் ஏன்னு அர்த்தம், அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஏ டாட் ஏங்கிறது மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். அந்த வெக்டர் அதாலேயே டாட் பண்றதுக்கு பேர் தான் ஸ்கொயரிங். அந்த சைடில் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும், என்ன வந்துருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர். இப்போ
மாடுலஸ் ஆஃப் ஏங்கிறது வந்து ஏ. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர். இதுதான் இந்த சைடில் இருந்தது. அப்போ மாடுலஸ் ஆஃப் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர்ங்கிறது என்னன்னா மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் சி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு பி டாட் சி. 2 இன்ட்டு பி டாட் சி. ஏன்னா போன வருஷம் ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா வெக்டர் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அல்லது இதனுடைய மாடுலஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ரெண்டு ஒரே அர்த்தம் தான். ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏ டாட் பி. 2 இன்ட்டு ஏ டாட் பி. வர இருக்கும் ஒரு நிமிஷம் கூட. சுபத்ரா கேக்குதாப்பா? சுபத்ரா கேக்குதா? கேக்குதா? சுவாதி கேக்குதாப்பா? சுவாதி கேக்குதாப்பா? அப்ப கௌதம்க்கு மட்டும் கேட்கல அப்படின்னா கௌதம்னுடைய நெட்வொர்க்ல பிரச்சனைன்னு அர்த்தம். ஏன்னா என் நெட்வொர்க்ல பிரச்சனை இருந்தால் யாருக்குமே கேட்காது. ஸோ கௌதம் வந்து சார் கேட்கல ஒன்றும் தெரியலன்னு சொன்னா உன்னுடைய நெட்வொர்க்ல சம் ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால நீ அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோ, மற்றவங்க கிளாஸை கவனிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு பி டாட் சி. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு பி டாட் சி. பி டாட் சி இங்க கவனி, டயக்ராம பாரு. பிங்கிற வெக்டர் எப்படி இருக்குன்னு பாரு. பிங்கிற வெக்டர் இப்படி போகுது, சிங்கிற வெக்டர் இப்படி போகுது. நம்ம பி டாட் சிங்கிறது ரெண்டும் ஒரே புள்ளியிலிருந்து போற மாதிரி இருக்கணும். சி இப்படி வர்றதுனால நான் பிங்கிற வெக்டரை நான் கொஞ்சம் அந்த பக்கமா நீட்டி விட்டுறேன். இதுதானே பிங்கிற வெக்டர். ஸோ பிங்கிற வெக்டரை இந்த பக்கமா நீட்டி விட்டுலாம். இப்போ இதுதான் ஆக்சுவலா வந்து நமக்கு பி டாட் சி எடுக்கும்போது பி. அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கோணம் என்னன்னு பார்த்தா ஏ. இந்த கோணம் எவ்வளவு? ஏ. அப்படின்னா இந்த கோணம் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ இது ஒரு நேர்கோடா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இது ஃபுல்லா 180 டிகிரி. அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளவுனா பை மைனஸ் ஏ. 180 மைனஸ் ஏ. இந்த ஆங்கிள் எவ்வளவுனா 180. ஏன்னா இது ஃபுல்லா இது வரையில 180. இதுல ஏ போயிடுச்சு. அப்போ வெக்டர் பிக்கும் வெக்டர் சிக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் எவ்வளவு? பை மைனஸ் ஏ. அப்போ இங்க என்ன எழுதுறோம்னா பிளஸ் 2 இன்ட்டு பி டாட் சி. ஏ டாட் பி னுடைய டெஃபினிஷன் மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சி இன்ட்டு காஸ் தீட்டா. இல்லையா? இப்பதான் டெஃபினிஷன் சொன்னேன். தீட்டாங்கிறது பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். இப்பதான் அந்த டயக்ராம்ல காமிச்சேன். இந்த ஆங்கிள் எவ்வளோனா பை மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பிங்கிறது பி, மாடுலஸ் ஆஃப் சிங்கிறது சி, காஸ் 180 மைனஸ் ஏ. காஸ் 180 மைனஸ் ஏ. 180 மைனஸ் ஏ இது எவ்வளவுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ காஸ் 180 மைனஸ் ஏ அப்படின்னு சொன்னா இது 0, இது 90, இது வந்து 180. ஸோ 180 மைனஸ் அப்படின்னா 180க்கு முன்னாடி இங்க வருதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ 180 மைனஸ் 180 0க்கும் 180க்கும் மாறாது. இந்த காசு வந்து காசே தான், இது வந்து மாறாது. ஓகேவா? அடுத்தது 180 மைனஸ்ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இங்க காசு இல்லை. காசு இல்லைன்னா அதுக்கு என்ன வரும்? மைனஸ் வரும். ஸோ இந்த ஏ அப்படிங்க வந்துடும். ஸோ அப்போ காஸ் 180 மைனஸ் ஏ, காஸ் பை மைனஸ் ஏங்கிறது மைனஸ் காஸ் ஏ. அப்போ இப்படி வந்துருது. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2bc இன்ட்டு மைனஸ் காஸ் ஏ. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர், இந்த மைனஸை முன்னாடி போட்டு எழுதிக்கலாம், மைனஸ் 2bc காஸ் ஏ அப்படின்னு வந்துருது. ஸோ இதுதான் நாம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கொசைன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிடுறோம். எப்பவுமே எழுதுனீங்கன்னா ரிசல்ட் வந்து 3 ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ சிமிலர்லி இதே போல் என்ன செய்யலன்னா ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இப்போ பி ஸ்கொயர்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இங்க ஏனா இங்க பிசி தான் வரும். அப்போ இங்க பினா ஏவும் சியும் தான் வரும். ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் இந்த பிசினா இங்க இந்த ஏசி வந்துடும். அப்போ 2ac. இங்க பியும் சி வந்தா இங்க ஏ வந்துருக்குது. அப்போ இங்க ஏவும் சியும் வந்தா இங்க என்ன வரும்? பி வரும். ஸோ அப்படியே சிமெட்ரிக்கா மாற்றி எழுத வேண்டியதான். அடுத்தது சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க சி வந்ததுன்னா இந்த சைடில் சி வராது. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்
மைனஸ் 2ab காஸ் ஏவும் பி வந்துச்சுன்னா இந்த கோணம் இங்கே என்ன இருக்குன்னா சியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா கொசைன் சூத்திரம் அப்படின்னு பேர். இதான் வந்து எக்ஸாம்பிள் 6.1. இது கொஞ்சம் முக்கியமான ஒரு என்ன சொல்ல ஒரு 3 மார்க்ஸ் சம்ம அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து தீரம் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து ஒரு சம்மா தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாகவே இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் தான் கொசைன் ஃபார்முலா அப்படிங்கிறது. ஸோ a ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc காஸ் ஏ. இப்போ இதுல இருந்து வேற ஏதாவது டெரைவ் பண்ண சொல்லி உங்களை கேட்டாங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி நீங்க இதுவரை ப்ரூவ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வேற மாதிரி கூட கேட்கலாம். இப்போ என்ன செய்யலாம், இதுல இருந்து எப்படி செய்யலாம்னா ஏ ஸ்கொயர் இது இன்சைடு இந்த 2bc காஸ் ஏ இந்த சைடு கொண்டு வந்துரு. அப்போ என்ன ஆகுதுன்னா பிளஸ் ஆயிருமா 2bc காஸ் ஏ ஈக்குவல் டு இந்த ஏ ஸ்கொயர் தூக்கி அந்த பக்கம் போட்டீங்கன்னா பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இந்த 2bcயால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா காஸ் ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2bc. ஸோ இப்படியும் இதை வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதே கொசைன் ஃபார்முலாவை நம்ம இப்படியும் சொல்லலாம். cos a equal to b square plus c square minus a square by 2bc. ஸோ இப்படி இதை ப்ரூவ் தட்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இதுவரை ப்ரூவ் பண்ணி அடுத்த இந்த 2 ஸ்டெப் மாற்றி எழுதிக்க வேண்டியதான். ஒன்றும் நீங்கள் ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா எக்ஸாம்பிள் 6.2. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் 6.2. யாரை படிக்க சொல்லலாம்? சுபத்ரா 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 புக் கையில் இருக்காப்பா? சுவாதி சுவாதி வழக்கமான ஒரு நிமிஷம். வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணம் ஏபிசியில் வெக்டர்களை பயன்படுத்தி பின் வருவனவற்றை நிறுவுக. A equal to B cos C plus C cos B. ஓகே, இதே மாதிரி இன்னும் 2 ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. இது ஓகே கவனிங்க. இப்போ வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணம் ஏபிசியில் A equal to B cos C plus C cos B என நிறுவுக. இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா இதுவும் ஒரு ரிசல்ட் தான். இந்த ரிசல்ட்டுக்கு என்ன அப்படின்னு என்ன பேர் அப்படின்னா புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த புக் இதுக்கு என்னன்னு பேருனா ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு பேர். போன வருஷம் ட்ரிக்னாமெட்ரி சாப்டர்ல இது வந்திருக்கும், ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. இது பேர் என்னன்னா தமிழ்ல வீழல் சூத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், வீழல் சூத்திரம். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ A equal to B cos C plus C cos B. இதுல 2 நம்பரை மட்டும் நான் அழிச்சிட்டு வேற கலர் எழுதுறேன். B cos C இங்கே C cos B. ஸோ B cos C நல்லா கவனிச்சுக்கோ, B cos C plus C cos B. இந்த ரெட்ல இருக்கிற 2 என்னன்னா கேபிட்டல் லெட்டர். சரியா? இந்த C வந்து கேபிட்டல் லெட்டர், இந்த B வந்து கேபிட்டல் லெட்டர். இந்த A B C இந்த 3 என்ன அப்படின்னா ஸ்மால் லெட்டர். இந்த ஸ்மால் லெட்டர்ல இருக்கலாம் முக்கோணத்தினுடைய பக்கங்கள். கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் ஏபிசி எல்லாம் வந்து ஆங்கிள்ஸ், முக்கோணத்தில் இருக்கக்கூடிய உச்சி புள்ளிகள், அதனுடைய கோணங்கள், அதான் ஏபிசின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இங்க பி போட்டு இங்க வந்து ஸ்மால் சி போடக்கூடாது, இங்க வந்து ஸ்மால் சி, இங்க வந்து கேபிட்டல் பி, இங்க வந்து ஸ்மால் பின்னு இப்படி எழுதக்கூடாது. இப்படி எழுதுனீங்கன்னா அது மீனிங்லெஸ். காசுன்னு போட்டு இப்படி பின்னு எழுதக்கூடாது, இப்படி எழுதுனா அது தப்பு. சரியா? இந்த மாதிரி எழுதக்கூடாது. இந்த கணக்குலயே நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வழக்கமான குறியீடுகளில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா?
ஸோ வழக்கமான குறியீட்டின் கீழ் இதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னா வழக்கமான குறியீடு இதே தான். ஒரு முக்கோணம் ஏபிசியில் ஏ என்ற உச்சி புள்ளிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து ஏங்கிற வெக்டர், அடுத்தது பிக்கு ஆப்போசிட் இருக்கிறது பி வெக்டர், சிக்கு ஆப்போசிட் இருக்கிறது சி வெக்டர். இது எல்லாமே வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்துக்கலாம். அதே ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 வெக்டர். இந்த போன சம்ல நம்ம என்ன பார்த்தோங்கிறது இங்க இருக்கு. என்ன இருக்குது? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் இருந்தது இல்லையா? இப்போ என்ன சேஞ்சு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ போன சம்ல ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோம். ஏன் ஸ்கொயர் பண்ணோம்னா இங்க கவனி, இந்த ரிசல்ட்ல என்ன வந்திருக்குது? ஸ்கொயர் வந்திருக்குது இல்லையா? அதனால ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படிதான் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். எக்ஸாம்ல வந்து அதை கேட்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் ப்ரூஃப் வரும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஸோ நீங்க ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ அதுல வந்து ஏ ஸ்கொயர் வந்ததுனால நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், ஸ்கொயரிங். இங்க வந்து ரிசல்ட் என்னன்னு பாரு, இந்த இடத்துல எனக்கு பாரு ஏன்னு இருக்கு. அப்போ ஏன்னு இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணல அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அப்போ இங்க என்ன செய்யணும்னா ஏ வெக்டர் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் அடுத்து அந்த சைட்ல போட்டா மைனஸ் பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர். இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வெக்டர் ஏயால் புள்ளி பெருக்கம் காண, ரெண்டு சைட்லயும் இந்த வெக்டரால புள்ளி பெருக்கம் காண, அதாவது டேக்கிங் டாட் ப்ராடக்ட் வித் வெக்டர் ஏ ஆன் போத் சைட்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா ஏ டாட் ஏ ஈக்குவல் டு மைனஸ் இதையும் ஏவால தான் டாட் பண்ணணும், ஏ டாட் பி மைனஸ் இதையும் ஏவால தான் டாட் பண்ணணும், ஏ டாட் சி. ஓகேவா? அப்போ ஏ டாட் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டாட் பி மைனஸ் ஏ டாட் சி, எல்லாத்தையும் ஏவால டாட் பண்ணிருக்கிறோம். இந்த ஒரு இடத்துல தான் போன சம்ல இருந்து இது சம் மாறுது. ஓகேவா? ஏ டாட் ஏங்கிறது நமக்கு ரொம்ப தெரியும். என்னது? மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ டாட் பி. ஏ டாட் பியினுடைய டெஃபினிஷன் என்ன சொல்லுது? மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு காஸ் தீட்டா. தீட்டாங்கிறது ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம், ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி. இப்போ வெக்டர் ஏ டயக்ராம பாருங்க. டயக்ராம்ல என்ன இருக்குன்னா கொஞ்சம் க்ளோஸ். டயக்ராம்ல என்ன இருக்குன்னா வெக்டர் ஏ, இது வந்து வெக்டர் ஏ, இதுதான் வந்து வெக்டர் ஏ. ஸோ இதில் இருக்கிற ஆங்கிள் என்ன? சி. ஸோ ரெண்டு ஒரே புள்ளியிலேருந்து போகிற மாதிரி இப்போ இருக்கணும். ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம்னு சொன்னால் இதுதான் ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். ஸோ மொத்த டிகிரி வந்து 180. அப்போ இது எவ்வளோ வரும்னா பை மைனஸ் இங்கே இருக்கிறது போயிடுது. எவ்வளவு? சி அப்படிங்கிற ஆங்கிள் போயிடுது, பை மைனஸ் சி. இதான் என்னன்னா ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் ஏ அண்டு வெக்டர் பி. வெக்டர் ஏக்கு வெக்டர் பிக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் சின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது இப்படி வருது, இது இப்படி போகுது. ஒரே புள்ளியிலேருந்து ரெண்டு போகிற மாதிரி இருக்கணும். அப்போ என்ன வருது? இந்த இடத்துல ஆங்கிள் காஸ், இந்த இடத்துல என்ன வருது? பை மைனஸ் சி, பை மைனஸ் சி, ஆங்கிள் சி. அடுத்தது ஏ டாட் சி கண்டுபிடிக்கணும். ஏ டாட் சி அதே மாதிரி டெஃபினிஷன் மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் சி இன்ட்டு காஸ் ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்டு சி, ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்டு சி. டயக்ராம் பாரு. சிங்கிற வெக்டர் இப்படி வருது. ஸோ இதுதான் வந்து சிங்கிற வெக்டர். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து பி. அப்போ ஆங்கிள் ஏவுக்கும் சிக்கு நடுவில் இருக்கிற வெக்டர்ங்கிறது இது ஃபுல்லா 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் தான் நமக்கு வரும். இந்த ஆங்கிள் என்னன்னா பை மைனஸ் பி. இந்த ஆங்கிள் வருதுன்னா பை மைனஸ் பி. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துருதுன்னா பை மைனஸ் பி. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயருங்கிறது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இது மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏங்கிறது ஏ, மாடுலஸ் ஆஃப் பிங்கிறது பி. அடுத்து காஸ் ஆஃப் பை மைனஸ் சி. போன சம்ல சொன்னோம் இல்லையா? இங்க கவனி, காஸ் ஆஃப் 180 மைனஸ் ஏன்னு சொன்னா என்ன வந்தது? மைனஸ் காஸ் ஏன்னு வந்தது. 180 மைனஸ் செகண்ட் கோரண்ட், அதுல காஸ் மைனஸா இருக்கும், 180க்கு மாறாது. அப்போ மைனஸ் காஸ் ஏ. அப்போ இங்க என்ன வருதுன்னா மைனஸ் காஸ் சின்னு வரும், மைனஸ் காஸ் சி. அடுத்தது மைனஸ் ஏ இன்ட்டு சி இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏங்கிறது ஏ, மாடுலஸ் ஆஃப் சிங்கிறது சி. அதே மாதிரி தான் காஸ் பை மைனஸ் பி அப்படிங்கிறது மைனஸ் ஆஃப் காஸ் பி. அப்போ என்ன வந்ததுன்னு பாருங்க, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஏபி காஸ் சி. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஏசி காஸ் பி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு ஏ இருக்கும், அந்த ஏவால வகுத்துடலாம். ஸோ அப்போ ஏவால எல்லாத்தையும் வகுத்துட்டோம் அப்படின்னா
என்ன வருதுன்னா ஏ ஈக்குவல் டு இந்த ஏ போயிடுச்சு பி காஸ் சி பிளஸ் இந்த ஏ போயிடுச்சு அப்போ என்ன வருதுன்னா சி காஸ் பி. ஸோ இதுதான் வந்து நாம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஏ ஈக்குவல் டு பி காஸ் சி பிளஸ் சி காஸ் பி. ஸோ அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏ ஈக்குவல் டு பி காஸ் சி பிளஸ் சி காஸ் பி. இந்த ரிசல்ட்டு இன்னும் ரெண்டு ரிசல்ட் இதே மாதிரி இருக்குது. இதே போல்னு போட்டு நம்ம எழுதிக்கலாம். சிமிலர்லி இதே போல் ஏக்கு பதிலாக இப்போ என்ன வந்துருன்னா பி. இந்த சைடில் ஏவே வராது. அப்போ ஏ இங்கே பி அப்படின்னா அந்த சைடில் பி வராது. அப்போ என்னது சியும் ஏவும் தான். அப்போ சி காஸ் ஏ பிளஸ் ஏ காஸ் சி. அடுத்தது சி ஈக்குவல் டு இந்த சைடில் சி வராது. ஏ காஸ் பி பிளஸ் பி காஸ் ஏ. காஸ்ட்ல வரதெல்லாம் ஆங்கிள், அதனால அதை மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாக்கு பேரு ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா, வீலல் சூத்திரம் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் சம் தான். ஸோ அதனால இதையும் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே 6.1 எக்ஸாம்பிள், 6.2 இந்த ரெண்டுமே எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணும்போதே ரெண்டு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை எடுத்து வெக்டர் மெத்தடில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இதை கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாருங்க. யார் இருக்காங்க பாரு. மஞ்சுளா, மஞ்சுளா சொல்லுப்பா, படிப்பா. வெக்டர் முறையில் cos of alpha plus beta equal to cos alpha cos beta minus sin alpha sin beta அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, என்ன நிறுவுக. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தா அதே ஃபார்முலா தான். ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே இதான். காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம பார்த்தோம். இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ என்ன செய்யணும், வெக்டர் மெத்தடில் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம், வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். பழைய சிலபஸில் வந்து இந்த இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே வந்ததில்லை. அந்த அளவுக்கு இது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஒரு கொஷின். ஸோ அந்த முக்கியமான ஒரு கொஷினை தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷினை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நான் நடத்துறதுல கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு என்ன செய்றீங்கன்னா, இதை வந்து இப்போ நீங்கள் நடத்தணும். இன்னைக்கு இந்த சம்மு 3வது சம் நடத்துறதுல இதுக்கப்புறம் இன்னொரு சம் நடத்தும். மொத்தம் 4 சம் நடத்துவேன். இதெல்லாம் நீங்கள் வந்து மேக்ஸ் நோட்டில், கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிக்கங்க. கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிட்டு என்ன செய்யணும்னா, அந்த கடைசியாக எழுதின காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இதையை வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த பேஜை மட்டும் ஒரு ஸ்னாப் எடுத்து நீங்கள் வந்து அசைன்மெண்ட் காலம் நான் உள்ள வச்சிருப்பேன். அந்த அசைன்மெண்ட்ல வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும். இதே டீச்மெண்ட் ஆப்லேயே உங்களுக்கு பின்னாடி நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். லைவ் லெக்சர்ஸ் அப்படியே போனீங்கன்னா சேட் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும், என்னன்னா அசைன்மெண்ட்னு ஒன்று வரும். அந்த அசைன்மெண்ட்ல நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். கொடுத்துரு, அக்செப்ட் கொடுத்துரு. கொடுத்துட்டியா? யாராவது அக்செப்ட் கேட்டா அப்படியே கொடுத்துரு, டைரக்டா வந்து. ஸோ காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா
அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும்னா இதனுடைய டயக்ராம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதனுடைய டயக்ராம் முதல்ல பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து ஓ. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஓஏ அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டர் நான் எடுக்கிறேன். இது வந்து ஓஏ அப்படின்னு ஒரு வெக்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஓஏ அப்படிங்கிற வெக்டரை நான் எப்படி எடுக்கிறேன்னா ஒரு யூனிட் வெக்டரா நான் எடுத்துக்கிறேன். யூனிட் வெக்டர்னா என்னதுன்னா அலகு வெக்டர், ஓரலகு வெக்டர், அதனுடைய மேக்னிடியூட் 1 அப்படின்னு அர்த்தம். ஓஏங்கிற ஒரு யூனிட் வெக்டர் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஓபி அப்படிங்கிற ஒரு யூனிட் வெக்டர் எடுத்துக்கிறேன், மேல எடுத்துக்கிறேன். இங்க ஓபிங்கிற இந்த ஏவுக்கு நேராகவே அதை போடாதீங்க, கொஞ்சம் இந்த பக்கமாவோ கொஞ்சம் அந்த பக்கமாவோ போட்டுருங்க. ஏன்னா ஏக்கு நேராக போட்டீங்கன்னா கொஞ்சம் டயக்ராமில் கன்ஃபியூஸ் வந்துடும். அதனால ஓபி அப்படிங்கிறத ஏ விட்டு கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமாக எடுத்துக்கிறேன். இது வந்து ஓபி, ஓபி வெக்டர். இதை வந்து ஸ்மால் வெக்டர் ஏன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து ஸ்மால் வெக்டர் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுமே என்னன்னா ஓரலகு வெக்டர்கள், யூனிட் வெக்டார்ஸ். ஓஏங்கிறது யூனிட் வெக்டர், ஓபிங்கிறதும் யூனிட் வெக்டர். எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் அச்சுடன் இது ஆல்பா என்ற கோணத்தை ஏற்படுத்துகிறது. ஓஏங்கிற வெக்டர் எந்த கோணத்தை ஏற்படுத்துகிறது? ஆல்பாங்கிற கோணத்தை எக்ஸ் அச்சுடன் ஏற்படுத்துகிறது. ஓபிங்கிற வெக்டர் எக்ஸ் அச்சுடன் என்ன கோணத்தை ஏற்படுத்துகிறதுனா பீட்டாங்கிற கோணத்தை ஏற்படுத்துகிறது. அப்பதான் எனக்கு ஆல்பா பிளஸ் பீட்டாங்கிற கோணம் வரும். ஸோ ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் நடுவில் இருக்கிற மொத்த கோணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா. அப்போ ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் நடுவில் இருக்கிற டோட்டல் ஆங்கிள் எவ்வளோன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா ஓஏ ஈக்குவல் டு வெக்டர் ஏ, அடுத்தது ஓபி ஈக்குவல் டு வெக்டர் பி என்ற ஓரலகு வெக்டர்களை எடுத்துக்கொள்க. என்ற ஓரலகு வெக்டர்ஸ் OA equal to vector A and OB equal to vector B such that angle XOA equal to alpha, angle XOB equal to beta. இதுல முக்கியமான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரலகு வெக்டர்கள். சரியா? இது ஓரலகு வெக்டர் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு புரியும். இப்போ நான் இங்கிருந்து என்ன செய்யறேன்னா ஒரு செங்குத்து கோடு ஒன்று போட்டுக்கிறேன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. பியிலிருந்து ஒரு செங்குத்து கோடு ஒன்று போட்டுக்கிறேன், அதை வந்து எம்னு வச்சுக்கிறேன். சரியா? அப்போ இங்கிருந்து ஏஎல், இங்கிருந்து பிஎம். அதனாலதான் ஏவும் பியும் ஒரே இடத்துல போடாதீங்கன்னு சொன்னேன். எல் எம் ஒரே இடத்துக்கு வந்துடும். அதனாலதான் ஒன்னா அந்த பக்கம் நீட்டி விட்டுருங்க, இல்லை முன்னாடியே எடுத்துக்கன்னு சொன்னது. காரணம் அதுதான் டயக்ராம்ல. சரியா? ஸோ ஏஎல், இது வந்து பிஎம் அப்படிங்கிற ரெண்டு பெர்பெண்டிகுலர் லைனை வந்து நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ இந்த ஓஏஎல் அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. ஓஏஎல் அப்படிங்கிற ட்ரையாங்கிளை பாருங்க. ஸோ முக்கோணம் ஓஏஎல் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல காஸ் ஆல்பாங்கிறது எவ்வளவுன்னு பாருங்க. காஸ் ஆல்பா. ஸோ இது வந்து என்னது? ரைட் ஆங்கிள், செங்கோணம். அதுக்கு எதிரே உள்ளது என்னது? கர்ணம். இது ஓஏங்கிறது தான் ஹைபாட்னியூஸ். அப்போ காஸ் ஆல்பாங்கிறது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் சைடுங்கிறது எவ்வளவு? ஓஎல் டிவைடட் பை இது என்னது? ஓஏ. இல்லையா? அப்போ இது வந்து காஸ் ஆல்பா. அடுத்தது சைன் ஆல்பாங்கிறது என்னன்னு பாருங்க. சைன் ஆல்பாங்கிறது என்னன்னா சைன் ஆல்பாங்கிறது ஆப்போசிட் சைடு. இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன? எல்ஏ பை இதே ஓஏ தான். எல்ஏ பை ஓஏ. சாரி. இப்போ இதுல இருந்து ஓஎல் என்னன்னு பாருங்க. ஓஏ இந்த பக்கம் வந்துருது இல்லையா? ஓஏ காஸ் ஆல்பா அப்படிங்கிறது என்னன்னா ஓஎல். அடுத்தது இது சைடு வந்ததுன்னா ஓஏ சைன் ஆல்பா. இது என்னன்னா எல்ஏ. ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஓஏ வெக்டர் நான் கண்டுபிடிக்கணும். என்ன வெக்டர் கண்டுபிடிக்கணும்? ஓஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டர் பிளஸ் எல்ஏ வெக்டர். ஓஎல் வெக்டர் பிளஸ் எல்ஏ வெக்டர். முக்கோண கூட்டல் விதி, அதாவது ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். அதுபடி ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டர் பிளஸ் எல்ஏ வெக்டர். ஓஎல்ங்கிறது எந்த டைரக்ஷன்ல இருக்குதுன்னு பாரு, எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய டைரக்ஷன்ல இருக்கு.
எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய டைரக்ஷன் ஒரு வெக்டர் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த வெக்டரை நான் எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கிறேன்னா மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் வெக்டர், அதாவது எண்ணளவு இன்ட்டு அதனுடைய திசையில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர். எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் ஐ கேப் நமக்கு தெரியும். ஓஎல் அப்படிங்கிறனுடைய மேக்னிடியூட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓஎல்னுடைய மேக்னிடியூட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓஏ காஸ் ஆல்ஃபா. எவ்வளவு? ஓஏ காஸ் ஆல்ஃபா. சரி, இந்த ஓஏங்கிறது எவ்வளவு? என்ன வெக்டர்னு சொல்லியிருக்கிறோம்? ஓரலகு வெக்டர்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஓஏனுடைய எண்ணளவு எவ்வளவு? 1. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு போட்டுக்கலாம்? 1. அப்போ 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா என்ன வந்துருது? காஸ் ஆல்ஃபா. அப்போ ஓஎல்னுடைய மேக்னிடியூட் எவ்வளவு? காஸ் ஆல்ஃபா இன்ட்டு அதனுடைய டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் என்னன்னா ஐ ஐ கேப். அதே மாதிரி இந்த ஓஏனுடைய எண்ணளவு எவ்வளவுனா 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா. அப்போ எல்ஏ வெக்டர்ங்கிறது எந்த டைரக்ஷன்ல இருக்குதுன்னு பாரு. எந்த டைரக்ஷன்னா ஒய் ஆக்சிஸ் இப்படி போகுது, அதுக்கு ஆப்போசிட் ஒய் ஆக்சிஸ் இப்படி போகுது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஒய் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் ஜே, அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டர் வந்து மைனஸ் ஜே. எல்ஏனுடைய மேக்னிடியூட் வந்து எவ்வளவுனா இந்த எல்ஏனுடைய மேக்னிடியூட் வந்து சைன் ஆல்ஃபா. அப்போ பிளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு யூனிட் வெக்டர் வந்து மைனஸ் ஜே. அப்போ ஓஏ வெக்டர்ங்கிறது என்னன்னா ஏ வெக்டர். ஏ வெக்டர் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐ கேப். அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜே கேப். அப்போ நம்ம ஒரு வெக்டரை கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்ன வெக்டர்னா ஏ அப்படிங்கிற வெக்டர். இந்த ஏங்கிற வெக்டரை கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா பிங்கிற வெக்டரை கண்டுபிடிக்கணும். அந்த பிங்கிற வெக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஓபிஎம் அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ முக்கோணம் ஓபிஎம்ல காஸ் பீட்டா எவ்வளோன்னு பாரு, சைன் பீட்டா எவ்வளோன்னு பாரு. ஸோ காஸ் பீட்டாங்கிறது அட்ஜசன்ட் சைடு என்னது ஓஎம் டிவைடட் பை ஓஎம் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் எதிர்பக்கம் பை கர்ணம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். கர்ணம்ங்கிறது எவ்வளவு? ஓபி பை ஓபி. ஓபிங்கிறது எவ்வளவு? இதனுடைய நீளம் எவ்வளவு? 1. ஏன்னா என்ன வெக்டர்னு எடுத்துருக்கிறோம்? ஓரலகு வெக்டர்னு எடுத்துக்கிறோம். நான் சொன்னேன் அதுக்கு தான் ஓரலகு வெக்டர்னு எடுத்து. ஓபியினுடைய எண்ணளவு வந்து 1. அப்போ ஓபி இந்த சைடு வந்தா ஓபி காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஓஎம். அப்போ இதுல இருந்து ஓஎம்ங்கிறது என்னன்னு சொல்லிடலாம்னா ஓபிங்கிறது 1ங்கிறதுனால காஸ் பீட்டா. இதே மாதிரி காஸ் பீட்டா கண்டுபிடிச்ச மாதிரியே சைன் பீட்டா கண்டுபிடி. சைன் பீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா சைன் பீட்டாங்கிறது எதிர்பக்கம். எதிர்பக்கம்ங்கிறது என்ன? பிஎம் அல்லது எம்பி எப்படி வேணாலும் சொல்லலாம். பிஎம் டிவைடட் பை ஓபி. ஓபிங்கிறது 1. அப்போ சைன் பீட்டா ஈக்குவல் டு பிஎம். அதான் 1 ஆயிடுச்சு. அப்போ சைன் பீட்டாங்கிறது எவ்வளவு? பிஎம். ஸோ இந்த ஓஎம்பிங்கிற முக்கோணத்திலிருந்து ஓபி வெக்டரை கண்டுபிடிக்கலாம். ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பை ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் ஓஎம் வெக்டர் பிளஸ் எம்பி வெக்டர். ஓஎம் வெக்டர் பிளஸ் எம்பி வெக்டர் இல்லையா? ஓஎம் வெக்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓஎம்னுடைய மேக்னிடியூட் ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு பாரு. ஓஎம்னுடைய மேக்னிடியூட் எவ்வளவு? காஸ் பீட்டா அண்ட் இன்ட்டு அதனுடைய டைரக்ஷன்ல யூனிட் வெக்டர். அது என்ன டைரக்ஷன்ல இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய டைரக்ஷன்ல இருக்குது. அதனுடைய யூனிட் வெக்டர் ஐ. அடுத்தது எம்பி. எம்பினாலும் பிஎம்னாலும் ஒண்ணுதான், மேக்னிடியூடை பொறுத்து வரலும். ஸோ மேக்னிடியூட் என்ன அளவு எவ்வளவுனா சைன் பீட்டா இன்ட்டு எம்பி வெக்டருங்கிறது பிஎம் வெக்டர் ஆக்சுவலா இல்லையா? எம்பி வெக்டர் அப்படிங்கிறது எம்பி வெக்டர் எப்படி இருக்குன்னு பாரு. ஒய் ஆக்சிஸ்னுடைய டைரக்ஷன்ல இருக்குது. எம்பி வெக்டருங்கிறது ஒய் ஆக்சிஸ்னுடைய டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ அதனுடைய யூனிட் வெக்டர் என்னன்னா ஜே. ஸோ ஓபி வெக்டர்ங்கிறது என்னன்னா பி வெக்டர். அப்போ நம்ம இப்போ எத்தனை வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா 2 வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு வெக்டர் வந்து ஏ வெக்டர், இன்னொன்று வந்து பி வெக்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இந்த 2 வெக்டரையும் டாட் எடுக்க போறோம். ஏ டாட் பி. முக்கியமான விஷயம் ஒன்று கவனிச்சுக்கங்க. என்ன ப்ரூவ் பண்றோம்? காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு நமக்கு கேட்டது வந்து காஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காஸ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம டாட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா டாட்ல தான் காசு வருது. இதுவே வந்து சைன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கிராஸ் கண்டுபிடிக்கணும். அப்போதான் நமக்கு சைன் வரும். அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும்? டாட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏ டாட் பியினுடைய டெஃபினிஷன் என்ன சொல்லுது? மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு காஸ் தீட்டா. தீட்டாங்கிறது ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம், ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி.
இது வெக்டர் ஏ, இது வெக்டர் பி. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மொத்த கோணம், இங்க ஒரு ஆல்பா இங்க ஒரு பீட்டா, மொத்தமா எவ்வளவுனா ஆல்பா பிளஸ் பீட்டா. அப்போ இந்த கோணம் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா. அப்போ ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ ஒன்று மாடுலஸ் ஆஃப் பி ஒன்று, ஏன்னா ஓரலகு வெக்டர்கள் காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ ஏ டாட் பியை இப்போ ஒரு மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே ஏ டாட் பியை இன்னொரு மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஒர்க்கிங் ரூல் மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம். ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏங்கிற வெக்டர் என்னன்னு பாரு. ஏங்கிற வெக்டர் என்ன, காஸ் ஆல்பா ஐ மைனஸ் சைன் ஆல்பா ஜே. அப்போ ஏ வெக்டர் என்னன்னா காஸ் ஆல்பா ஐ கேப் மைனஸ் சைன் ஆல்பா ஜே கேப் டாட். அடுத்தது பி வெக்டர் மேலேயே இருக்கு, என்னது காஸ் பீட்டா ஐ பிளஸ் சைன் பீட்டா ஜே. இதான் வந்து பி வெக்டர். நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னா, வெக்டர் ஏ அப்படிங்கிறது a1i பிளஸ் a2j பிளஸ் a3k. இது 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட், அதை ஞாபகப்படுத்திக்கலாம். வெக்டர் பிங்கிறது b1i பிளஸ் b2j பிளஸ் b3k அப்படின்னா a டாட் பி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, a டாட் பி ஈக்குவல் டு ஜஸ்ட் ஐ வெக்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய நம்பர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடு, a1 b1. திரும்ப ஐயெல்லாம் போட வேண்டாம், ஏன்னா ஐ டாட் ஐ ஒன்னா இருக்கும். அதே மாதிரி ஜே நம்பரை மல்டிப்ளை பண்ணு a2 b2. அடுத்து கேனுடைய நம்பரை மல்டிப்ளை பண்ணு a3 b3. இது லாஸ்ட் இயர் படிச்சது, இப்போ ஞாபகப்படுத்துறேன். a டாட் பி ஈக்குவல் டு a1 b1 a2 b2 a3 b3. அதே மாதிரி இப்போ இங்க a டாட் பி ஈக்குவல் டு a டாட் பி எப்படி கண்டுபிடிங்கன்னா, ஐனுடைய நம்பரையும் மல்டிப்ளை பண்ணு. ஐனுடைய ஸ்கேலர் ஐ என் அளவு ரெண்டையும். அப்போ இங்க என்ன இருக்குது, காஸ் ஆல்பா, அங்க என்ன இருக்குது காஸ் பீட்டா. அடுத்தது மைனஸ் சைன் ஆல்பா மைனஸ் சைன் பீட்டா, இந்த ரெண்டையும் பெருக்கினா என்ன வந்துருது, மைனஸ் சைன் ஆல்பா இன்ட்டு சைன் பீட்டா. இது என்னன்னா ஏ டாட் பி. அப்போ ஏ டாட் பியை இன்னொரு மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது வந்து ரிசல்ட் 2. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் பாருங்க. இதுல காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டான்னு வந்திருக்குது, இதுல இந்த ரிசல்ட் வந்திருக்குது. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா, ஃப்ரம் 1 and 2 காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ டாட் பி ரிசல்ட் ஆல்பா பிளஸ், இந்த ஏ டாட் பிக்கு மேல இந்த காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இங்க போட்டுக்குன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. இதுதான் இதனுடைய அருமையான ஒரு ப்ரூஃப். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ரிசல்ட். ஓகேவா? ஸோ இந்த தியரமும் இது வந்து ஒரு தியரம் மாதிரி தான். இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு ரிசல்ட். யாரு லோகு சொல்லுப்பா, அப்படியே ஒரு தடவை க்ளோஸ்ல பாருங்க. அது வேண்டியது. ஸோ காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் வெக்டர் மெத்தட்ல. இதே மாதிரி இன்னொரு ரிசல்ட்டையும் நம்ம பார்க்கலாம். என்னன்னா எக்ஸசைஸ் 6.1ல் 10th சம் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் புக் கையில் இருந்துன்னா எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 6.1ல் 10th சம் யார் இருக்காங்க? ஜமுனா, ஜமுனா, மதிவானன். எக்ஸசைஸ் 6.1ல் 10th சம் படிக்கிறீங்களா?
படிப்போம். ஆ படி, கேக்குது படி. வெரி குட். sin alpha plus beta equal to sin alpha cos beta கவனிங்க. இன்னொரு தடவை படி. sin alpha plus beta equal to alpha plus beta equal to sin alpha plus cos alpha sin beta. ஓகே ஓகே. இது வந்து இது கௌதமட் இருக்குது. எக்ஸசைஸ் 6.1ல 10. கௌதமா எங்க கனெக்ட் ஆகலின்னு சொல்லிட்டு இருந்த, கனெக்ட் ஆயிடுச்சா? ஓகே வெரி குட். கவனி. எக்ஸசைஸ் 6.1ல 10th சம். sin alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta என வெக்டர் முறையில் நிறுவுக. அப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, சேம் மெத்தேடு தான். ஸோ அதே டயக்ராம் தான், இதெல்லாம் அதே தான், அப் டு திஸ் இதே தான். எது வரையிலும்னா இந்த பி வெக்டர் கண்டுபிடிக்கிற வரையிலும் எந்த சேஞ்சுமே இல்லை. இது வரையிலும் அப்படியே வந்துடும் அந்த சம்ல. ஓகேவா? அதே தான், ஏ வெக்டர் பி வெக்டர் எல்லாமே. அடுத்தது இப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று ஞாபகப்படுத்திக்கலாம். என்னன்னா ஏ கிராஸ் பி இதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ். ஸோ ஏ கிராஸ் பினுடைய ஒர்க்கிங் ரூல் என்னன்னா, டிட்டர்மினன்ட் ஐஜேகே ஏ வெக்டர்னுடைய கோஎஃபிஷியன்ஸ் A1 A2 A3, பி வெக்டர்னுடைய கெழுக்கள் B1 B2 B3. இது ஏ கிராஸ் பினுடைய டெஃபினிஷன். மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதை வந்து ஏபி வெக்டர் போன சம்ல என்ன கண்டுபிடிச்சோமோ அது வரையிலும் அப்படியே எழுதிக்கிட்டு இப்போ என்ன செய்யறோம்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். சரியா? நான் போன சம்ல சொன்னேன், காஸ் வந்தா டாட் கண்டுபிடி, சைன் வந்தா கிராஸ் கண்டுபிடி. இந்த சம் வந்து சைன்ல இருக்கும். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்மளுடைய டெஃபினிஷன் படி மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப். சைன் தீட்டா ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம். போன சம்லயே பார்த்தாச்சு, என்னது? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் இதுல வரும். என்ன வரும்னா என் கேப். என் கேப்ங்கிறது ஏவுக்கும் பிக்கும் செங்குத்தான திசையில் உள்ள ஓரலகு வெக்டர். ஸோ வெக்டர் ஏ வெக்டர் பி ரெண்டுமே இந்த தளத்து மேலதான் இருக்குது. இந்த தளத்துல எக்ஸ் தளம் XOYங்கிற தளம், எக்ஸ் அச்சு ஒய் அச்சு ரெண்டுக்கும் செங்குத்தான திசையில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர். நான் என்ன சொன்னா டைரக்ஷன் பாக்குறேன். ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசை, ஏ கீழே இருக்குது பி மேல இருக்குது. அப்ப ஏயிலிருந்து பிஐ நோக்கிய திசையில் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்துன்னா யூனிட் வெக்டர் பிளஸ்ல வரும்னு சொல்லியிருக்கிறேன். இது ஐ, இது ஜே, ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலர் திசையில் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டர் வந்து கே வெக்டர் இசட் அச்சினுடைய திசையில். அப்போ இங்க என்ன வரும்னா கே கேப் அப்படின்னு வரும். அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்ட்டு கே கேப். இது வந்து ரிசல்ட் 1. அடுத்தது இதே ஏ கிராஸ் பியை நம்ம என்ன செய்யறோம்னா ஒர்க்கிங் ரூல்ல கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஐ ஜே கே டிட்டர்மினன்ட். இப்போ என்ன செய்யணும்னா வெக்டர் ஏவில் இருக்கக்கூடிய கெழுக்கள். வெக்டர் ஏ இங்க என்ன இருக்குன்னு பாரு, காஸ் ஆல்ஃபா ஐ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜே. அப்போ ஐனுடைய காம்போனன்ட்ல என்ன இருக்குன்னா காஸ் ஆல்ஃபாவும் ஜேக்கு வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபாவும் இருக்குது. அப்போ ஐக்கு வந்து காஸ் ஆல்ஃபாவும் ஜேவுக்கு வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபாவும் இருக்கு. கே இல்லை, அதனால 0. இப்போ வெக்டர் பி பாரு இங்க இருக்குது. அதுல என்ன இருக்குது? காஸ் பீட்டா இருக்குது, சைன் பீட்டா இருக்குது, கே வந்து இருக்காது. அதனால கே இல்லைங்கிறதுனால அது வந்து 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் இன்ட்டு, நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம் இல்லையா? அப்போ இந்த ரோ இந்த காலம்ல விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி போட்டால் 0, இப்படி போட்டாலும் 0. அடுத்து இதுக்கு மைனஸ் வரும்னு தெரியும். மைனஸ் ஜே இன்ட்டு இதை விட்டுட்டீங்கன்னா 0 மைனஸ் 0, அதுவும் 0 தான். அடுத்தது பிளஸ் கே கேப் இன்ட்டு, இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. கே இந்த ரோ காலம் போயிடுச்சுன்னா காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா, காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா
அடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இதில் ஒரு மைனஸ் வந்துருக்குது, ஆல்ரெடி ஒரு மைனஸ் வரும்னு தெரியும், அப்போ ப்ளஸ் ஆயிரும். காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா. அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா, அடுத்தது பிளஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. இதை முதல்ல எழுதிக்கிறேன். சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா பிளஸ் ரெண்டாவது இது எழுதிக்கிறேன், காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இன்டு வெக்டர் கே. இது வந்து செகண்ட் ரிசல்ட். ஸோ ஏ கிராஸ் பிஏ இப்போ ரெண்டு மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். சரியா? அப்போ இங்கே என்ன வந்ததுன்னா ஏபி சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இந்த ஏபி கூட இப்போ வராது, ஏன்னா மாடுலஸ் ஆஃப் ஏங்கிறது 1, மாடுலஸ் ஆஃப் பிங்கிறது 1. ஏன்னா இந்த ரெண்டு என்ன வெக்டர்? ஓரலகு வெக்டர். அப்படிங்கிறதுனால மாடுலஸ் ஆஃப் ஏ 1, மாடுலஸ் ஆஃப் பி 1. அப்போ ஏ கிராஸ் பிங்கிறது என்னன்னா சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ 1, 2 ஃப்ரம் 1 and 2. ஸோ ஃப்ரம் 1 and 2, அதாவது 1, 2 ரெண்டையும் சமப்படுத்தினிங் போது என்ன அளவு தான் சமப்படுத்திக்கிறோம். இதுல கே வெக்டர் விட்டுட்டு எழுதிடு, இதுலயும் கே வெக்டர் விட்டுட்டு எழுதிடு. மேக்னிடியூட மட்டும் நாம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது, சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா sin alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta அப்படின்னு சொல்லி வெக்டர் மெத்தட்ல நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம்.